சேனல். சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை எப்படி நாங்கள் விரதம் விட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் லாக் மாதிரி நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். காலையில் டிஃபன் குழந்தைங்களுக்கு இட்லி ஊற்றி தந்தேன். அவங்க இட்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. சிவப்பரிசியில் இட்லி செஞ்சேன். காலை டிஃபனுக்கு அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் அடுப்பெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தொடச்சி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் வேணும்னு சொல்லிட்டு நான் காலையிலே சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போதைக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தால் டைம் ரொம்ப ஆகுங்கிறதுனால நான் காலையிலேயே சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீடெல்லாம் நீட்டாக கூட்டி தொடச்சி விட்றேன். எல்லா ரூமையும் தொடச்சி விட்டேன். இதுக்கே மதியம் ஆகிடுச்சி. அப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்து நான் தொட்டியில் போட்டு தூங்க வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சமைக்கிறதுக்காக காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது புடலங்காய் இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா, பஜ்ஜி போடுறதுக்காக. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு கேரட் பீன்ஸ் ஒரு அடுப்பில் வச்சு உப்பு போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்றேன். அடுத்து இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் தண்ணி ஊற்றி வச்சு உப்பு போட்டு அதையும் ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன். அது வேகட்டும். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 காய்க்கும் வெங்காயத்தை உரித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணி தனித்தனியாக 2 பொரியலுக்கும் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குக்கரில் சாம்பாருக்காக துவரம் பருப்பு போடுறேன். கொத்தவரங்காய் வெந்துருச்சு இல்லையா, அந்த அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது. சரி, அந்த அடுப்பில் பருப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வைக்கிறேன். அதில் மஞ்சத்தூள் போடுறேன், ஜீரகம் போடுறேன், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன். போட்டு குக்கரை மூடி ஒரு அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிணத்துல அரிசி சாப்பாடு வைக்கிறதுக்காக ஊற வைக்கிறேன். நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சேன். அடுத்தது காயை தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் ஒரு வானலை வச்சு வானலை சூடானோட்டி எண்ணெய் ஊற்றுறேன். பார்த்திங்கன்னா 2 காயுமே வெந்துருச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் பருப்பு, இன்னொரு அடுப்பில் காய் தாளிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது நறுக்கி வச்சேன் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் காய்க்கு பொரியலுக்கு மிளகா போட போகிறதில்ல, மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தவரங்காவை போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிளகாத்தூள் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். ஒரு சிலவங்க தேங்காய் பூ போட்டுட்டுமே இறக்கிடுவாங்க. நான் என்னென்னா தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு இறக்கிடுறேன். அடுத்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான ஊட்டி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எதுலையுமே காயில் உப்பு போடலைங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே உப்பு நான் நிறைய தான் போட்டிருந்தேன். அதனால் காயில் உப்பு ஆட் பண்ணல நான்.
அந்த உப்பே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டேன். நான் இதுக்குமே வந்துட்டு மிளகா போட போகிறதில்ல, மிளகாத்தூள் தான் போட போகிறேன். அது வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா சாதத்தெல்லாம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். பாருங்க 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டேன். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறமா அந்த பச்சை வாடை மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்து நான் இறக்கி வச்சுக்கிறேன். இன்னொரு அடுப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா, சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒலை வச்சுருக்கேன். பாத்திரத்தில் தண்ணியில் உப்பு போட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். நான் ஒலை கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டு சாதம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு விசில் வந்து எடுத்துட்டேன். பருப்பு கடைஞ்சிக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கடையணுன்னெலாம் இல்லைங்க. ஏற்கனவே வந்துட்டு குக்கரில் வச்சனால பருப்பு நல்லா வெந்திருந்துச்சு. லேசாக ஒரு இது பண்ணிட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு சாம்பாருக்கு கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டு வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன். நான் நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போடுங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறனால நான் தோலை சீவி எடுத்துடுறேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 மிளகா கீறி விட்டு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சைடு தாளித்து விட்டுட்டேன். அடுத்து இந்த சைடு என்ன பண்ணேன்னா, பாயாசத்துக்கு வந்துட்டு பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுட்ருந்தேன். தண்ணி ஊற்றி வைக்கலான்ட்டு. தண்ணி ஊற்றி அதே குக்கரில் அடுப்பில் இன்னொரு சைடு நான் வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு பாயாசத்துக்கு வெல்லத்தை வந்துட்டு தட்டி எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி கவர்லேயே அந்த குத்துற கல் இருக்குங்க இல்லையா, அந்த இதில் மேலே இதை எடுத்து நான் இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் வெல்லம் ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் வெல்லம். நான் அடுத்து வந்துட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் எல்லோரும் வைக்கிற மாதிரி தாங்க நான் வச்சேன். அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை. சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. தாளித்து வச்சுட்டேன் அடுப்பில். இந்த சைடு வந்துட்டு பாயாசத்துக்கும் பஜ்ஜிக்கும் நான் ஒரு சைடு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பஜ்ஜி மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாயாசத்துக்கு தேவையானது ஒரு சைடு வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதம் வந்து வெந்துருச்சு, அதை வடித்து விட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்துட்டு பாசிப்பருப்பு வச்சுட்டேன் பாயாசத்துக்காக. இன்னொரு சைடு வந்துட்டு ரசத்தை தாளித்து விட்டுட்ருக்கேன். பருப்பு ரசம் தாங்க வச்சேன். பருப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி நம்ம எப்பயும் போல் புளி ரசம் வைக்கிற மாதிரி தான் வச்சேன். ஃபைனலாக உப்பு போட்டு இறக்கி வச்சுட்டேன். நான் பாயாசத்துக்கு வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெல்லத்தை வந்துட்டு என்ன பண்ணேன்னா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிட்டு இருந்தேன். நல்லா பாகு வந்து ரெடி ஆகட்டும். ஃபுல்லாக வெல்லம் கூட கரையவே இல்லைங்க. அதுக்குள்ளே குழந்த அழுக ஆரம்பிச்சிட்டான்.
அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்துட்டு ஃபுல்லாக கூட இதாகலை. நான் அதுக்குள்ளே குழந்தை அழுக ஆரம்பிச்சிட்டான். டைம் வேறு ஆகிடுச்சு. நான் சீக்கிரமாக செஞ்சனால அப்படியே வந்துட்டு போட்டேன். ஊற்றிட்டு இதில் வெள்ளத்தை பாக்க வச்சுனது பாசிப்பருப்பில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த நெய்யில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் வறுத்து வச்சுருந்ததில் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இதை என்ன பண்ணேன், திருப்பி நான் அடுப்பில் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு கொதிக்க விட்டேங்க. அடுத்தது பஜ்ஜி போடுறதுக்காக இன்னொரு வானொலி நான் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்துட்டு நல்லா காயிட்டுங்க, பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை வந்துட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிங்க இல்லையா, அதில் வந்துட்டு டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து இதில் நான் போடுறேன். நீங்கள் வந்துட்டு 2-3 கூட சேர்த்து கூட போடுறதுனா போடுங்க. ஆனால் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா தனித்தனியாக வரும், நல்லாயிருக்கும், நல்லா வெந்திருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு எப்படி டிப் பண்ணி எடுத்து போடுறோமோ அதே மாதிரி தாங்க புடலங்காய் பஜ்ஜிக்கும் அதே மாதிரி தாங்க டிப் பண்ணி எடுத்து நான் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 இது போட்டிருக்கேங்க. இதில் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். 2 சைடும் மாற்றி திருப்பி விடுங்க கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க பஜ்ஜி. கொத்தவரங்காய் பொரியல் வந்துட்டு ஒரு பாத்திரத்துல எல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டேன். கேரட் பீன்ஸ் பொரியலையும் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சாமி ரூமில் இலை போட்டு நான் பண்ணது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உப்பு, சாதம், நெய், சாம்பார், 2 பொரியல், பஜ்ஜி, பாயாசம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோங்க. நீங்கள் பாருங்கள், சாமி கும்பிட்டோம். எல்லாம் 3 இலை போட்டு கிளம்பேற்கில் வச்சு நாங்கள் போட்டு சாமி கும்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.